திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கூட்டத்திற்கு வந்திருந்த விவசாயியின் குடும்பம் கரும்பு கட்டுகளை தலையில் சுமந்தபடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் குருதண்டமானியிடம் கேட்கலாம். வணக்கம் குருதண்டமானி, அவர்களின் பிரதான கோரிக்கை என்ன? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? அங்கே தற்போதைய சூழல் என்ன? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் பங்கேற்றார்கள். இந்நிலையில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சீனந்தல் பகுதியை சேர்ந்த விவசாயி முனியப்பன் இவர் தனது நிலத்தில் கரும்பை பயிரிட்டுள்ளார். தற்போது ஒரு 10 டன் அளவிற்கு கரும்பை வெட்டி எடுத்து சுமார் 30 நாட்கள் ஆகியும் தனது நிலத்திலிருந்து வெட்டிய கரும்பினை சர்க்கரை ஆலைக்கு எடுத்து செல்ல விடாமல் சுற்றிலும் உள்ள விவசாயிகள் தடுப்பதாகவும், இது குறித்து தங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் உரிய ஒரு நடவடிக்கை எடுத்து தனது கரும்பை வெட்டி சர்க்கரை ஆலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்துள்ளார். இந்நிலையில் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உத்தரவிட்டும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அவருக்கு கரும்பை வெட்டி எடுத்து வெளியே எடுத்து செல்ல வழி கொடுக்காத காரணத்தால் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயி முனியப்பன் தனது குடும்பத்துடன் தலையில் கரும்பை சுமந்தவாறு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் முற்றுகையிட்டதனால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாய சங்கத்தினரும் குற்றம் சாட்டினார்கள். குறிப்பாக தற்போது 10 டன் கரும்பை விவசாயி முனியப்பன் வெட்டி 30 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த கரும்பை சர்க்கரை ஆலைக்கு எடுத்து செல்லவில்லை என்றும், மேலும் வெட்டு அது ஆர்டர் கிடைத்தும் 30 தனது நிலத்தில் உள்ள 2.5 ஏக்கர் நிலத்தில் உள்ள கரும்பை வெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தனது குடும்பத்துடன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டரங்கில் முற்றுகையிட்டு விவசாயி தனது குடும்பத்துடன் கரும்பு தலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு மிக பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகளை அழைத்து தனியாக தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி குருதண்டமானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.